Hi, hello, welcome to our channel. Today recipe உளுந்து வடை மோர் குழம்பு வித் வாழைக்காய் வறுவல். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அரைக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். உளுந்து வடை சுட்டு வச்சுருக்கேன். நான் இது 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி கரெக்டாக இருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோன்னா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கொதித்து வந்தோடனே தயிரை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ஒன்றா. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்க தயிரையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 10 to 15 செகண்ட் இருந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் நல்லா போட்டு வதக்கிங்க. வெங்காயம் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வெங்காயம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக தான் வெங்காயம் ஆட் பண்ணுறது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கதை அந்த மோர் குழம்புல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணி சுட்டு வச்சுருக்க உளுந்து வடை அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு உளுந்து வடை மோர் குழம்பு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல். எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. உளுத்தம்பருப்பு, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய், கருவேப்பிலை இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buy Moto ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.